எழுதணும். அதே மாதிரி எழுதுறத வந்து பார்த்தீங்கன்னா உடனே அச்சுக்கு அனுப்பக்கூடாது. பலமுறை திருப்பி 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 எழுதணும், பலமுறை திருப்பி திருப்பி படிக்கணும். ஐயோ எழுதிட்டு உடனே பதிப்பாக இது உடனே வந்து பப்ளிஷ் பண்ணணும், உடனே வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஒரு ஞானப்பீட பரிசு வாங்கணுங்கிற கனவு காணக்கூடாது. மெதுவாக வந்து இது பண்ணணும், மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அடிக்கடி பார்த்து எழுதி வச்சுருங்க. ஒரு மாதம் கழிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும் பரவாயில்ல எப்படி இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அவசரப்பட தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எழுத்தாளர் வந்து இன்னைக்கு நிறைய சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா எல்லாம் நிறைய பாராட்டினாங்க. நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் வந்து சில விஷயங்களுக்கு ஒரு ஆலோசனை சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் பாராட்டுதலுக்கு தயவு செய்து எழுத்தாளர் மயங்கக்கூடாது. ஏன்னா எழுத்தாளனுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாவது தலக்கணம் இருக்கும். இதை வேற பாராட்டு வந்து அதிகமாக போச்சுன்னா அது சிந்து அதிகமாக போயிடும். அதனால தயவு செய்து எனக்கு சேர்த்து தான் சொல்லுவேன். அதனால வந்து தயவு செய்து வந்து நாம் வந்து பாராட்டுதலுக்கு நம்ம வந்து மயங்கக்கூடாது. அது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய எழுத்தாளர்கள் கண்ணீர் விட்டு எழுதிட்டாங்க. ஆனால் இங்கே கிடைச்சிருக்கிற பதிப்பாளருக்கு பெரிய அருமையான பதிப்பாளர் அவங்களுக்கு. சாதாரணமாக நம்ம பகுதியில் இருக்கக்கூடியக்குள்ள நம்ம வந்து ஐயா வந்து கல்யாணி பயன்படுத்தக்கூடிய நடராஜன் சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் இருக்கக்கூடியவங்க வந்து அரவணைச்சி எத்தனையோ நூல்களை வந்து வெளியிட்டிருக்காரு. இவங்களுக்குலாம் நிச்சயம் கண்ணீர்லாம் வந்திருக்காரு, சிரிப்பு தான் வந்திருக்கும். ஏன்னா சில கண்ணீர் கடைகள்லாம் நான் கேட்டுருக்கிறேன். சிலதான் ஏமாந்து போயிருக்கிறாங்க. கதை சொல்லி போயிட்டு ஐயா ஒருத்தருக்காரு. இதெல்லாம் எத்தனையோ கதைகள் கேட்டுங்க. என்ன கேட்டீங்கன்னா போனா மதிக்கவே மாட்டாங்க. சினிமா வாய்ப்பு கேட்டு வாசப்படியா போய் ஏறிமா பாருங்க. அந்த மாதிரி இவங்க பைய தூக்கிக்கிட்டு அங்கங்க ஏறி 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 இறங்கி அதுக்கு போய் யாரோ வந்து என்ன பண்ணுவான் புது போட்டு சினிமா கூட சினிமா சொல்ல போகலாம் காட்டுவான். அவன் பாட்டுக்கு வந்து காஃபி போட்டு வாங்குவான், என் பாட்டுக்கு அனுப்புவான், அது பிரியாணி கொடுப்பான். அந்த மாதிரி இவங்க பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கதை சொல்ல சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு சொன்ன மாதிரி வந்து அந்த மாதிரி அது கொண்டே கேட்க மாட்டாங்க. சரி வாங்க காலையில் பார்ப்போம் அப்படிம்பாங்க. சிலர் தான் பண்ணாலும் பணம் எவ்வளவு கொடுக்குறாருவாங்க. எவ்வளவு நிறைய பேர் வாங்கிட்டு ஏமாந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க எந்த விதமான வந்து அதாவது ஒவ்வொரு நூல் நம்ம வந்து எழுதணும்னா நமக்கு வந்து இது கொடுப்பாங்க. நமக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. நானும் எதிர்பார்க்கல, நீங்களும் எதிர்பார்க்கலாம். சில பதிப்பாளர் இருக்காங்க. நீங்க எங்களுக்கு எதிர்பார்க்க வேணா, நானும் உங்களுக்கு எதிர்பார்க்கறது சில பதிப்பாளர் இருக்காங்க. ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் ஏமாந்து போற ஒரு கதை சொல்றேன். 1980 இன்னைக்கு 44 வருஷம் 43 வருஷம் முன்னாடி சொல்றாங்க. பாத்தீங்கன்னா ஒரு கதைங்க. அந்த கதையை வந்து கேட்டீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துல நான் ஒரு விழாவுக்காக போயிருக்கேன். அந்த ஒரு அடியில் பேசிக்கும் போது எங்க வரீங்கன்னா நாங்க முன்னாடியே கதை கொடுத்தீங்க அப்படின்னு. மழை இருக்குங்க பக்கத்துல. ஆமாங்க மழை இருக்கு. மழை இருக்குங்களா தெரியாதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு 82 வந்து நம்ம நம்ம இந்த இங்க நமக்கு மலையில அது ஒரு இல்ல மேல மலையில வந்து சந்தையில வந்து அந்த சந்தையில வந்து அந்த படத்தை எடுக்கிறாங்க. எனக்கு படத்துக்கு எனக்கு அழைப்பு வருது. அவங்க அந்த எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாருல அவர் தான் வந்து என்ன வாங்க அப்படின்னாரு. பார்த்தேன் ஏதாவது வேற ஏதோ படம் எடுக்கான்னு நினைக்கிறேன். பார்த்தேன் ரிலீஸ் ஆகி பார்த்தா நான் சொன்ன கதை பாதி கதை தான் நான் சொன்னேன். அந்த பாதி கதை அந்த சினிமாவில் அப்படி வருது. நான் என்ன பேர் சொன்னோம் அந்த கதாநாயகி அதே பேர் வருது. அந்த பாதி கதை மீதி கதை கேட்டுதானா நல்லா இருக்கும். ஆமாங்க அந்த பாதி கதை வரைக்கும் மலையில நடந்த மாதிரி எடுத்துட்டு மீதி தூக்கிட்டு மெட்ராஸ் போட்டாங்க. அந்த கதையை மீதி கதையை தூக்கி மெட்ராஸ் போட்டாங்க. மெட்ராஸ்ல போட்டு குழப்பி கேட்டு வீண் ஆக்கியது. அற்புதமான படம் எடுத்த டைரக்டர் அவரு மிகப்பெரிய அவார்டு தான் வாங்கினது. அந்த டைரக்டர் அந்த படத்தோட க்ளோஸ் எனக்கு ஏதாவது கொடுக்கணுமே என் பேர் ஒரு மூடி அவங்க 6 நிமிஷம் வர விநாயகர் வந்ததை விட போட்டு செய்யவே இல்லைங்க. அந்த மாதிரி ஏமாத்துனுங்கிறாங்க, அவங்க ஏமாந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து ஏமாந்தவங்க நிறைய இருக்கிறாங்க. அதே மாதிரி நாமளும் ஆசைப்படுவோம். ஒரு ஜெயகாந்தன் போல ஒரு சுயாதேவ போல ஒரு கல்கியை போல நாமளும் ஆசைப்படுவதற்கு எல்லாம் கிடையாது. ஒண்ணுமில்லாத கதைகள்லாம் கூட இன்னைக்கு வந்து விருது கிடைக்குது. ஒண்ணுமில்லாத கதைகள்லாம் விருது கிடைக்குது. ஒண்ணுமே இருக்காதுனால விருது கிடைக்குதுங்க. அது மாதிரியான விருது அதுலேயும் ஒரு அரசியல் இருக்குங்க. அந்த மாதிரி நடந்தது. அதே மாதிரி நம்ம வந்து எழுத்தாளர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் இருந்தால் கூட நமக்கு கிடைக்கும். நமக்கு எவ்வளோ விஷயங்கள் கிடைக்கும். அதை பார்த்து நேற்று கூட ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து எங்கள் ஊரில் என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் வந்து அந்த ஒரு ஊரில் கிராமத்தில் குடியிருக்கிறான். ஒரு 4வது தெருவில் அவன் சொந்தக்காரர் இருக்கிறான். அவங்க வீட்டில் அவன் ஒரு கல்யாணம் பண்ணுறான். வந்து 10 பத்திரிகை வைக்கிறான். இவனுக்கு அவன் போட்டு மொய் வைக்கிறான். அந்த பொண்டாட்டி ஒரு 6 மாதம் வந்துட்டு ஓடி போயிடுறான். அப்போ 2வது கல்யாணம் பண்ணுறான், அதுக்கும் மொய் வைக்கிறான். 3வது கல்யாணம் பண்ணுறான், அதுக்கும் மொய் வைக்கிறான். பவுர்லாம் செய்கிறான்.
அப்புறம் பார்த்து இவன் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ண கொண்டு போயிட்டு அவன் போயிட்டு பத்தி வைக்கிறான். அவன் வந்து மொய் வைக்கல. அது காரணம் தான். சரி இன்னும் தெரியல வந்து பார்க்குறான், நோட்டு மாட்டு திருப்பி பார்க்குறான், ஆளை பார்க்குறான், தெருவு பார்க்குறான், அவன் வரவே இல்லை. சரின்னு பார்த்துட்டு என்ன பண்ணுறான், அவன் திருப்பி என்னடா பண்ணுன்னு சொல்லிட்டு அசோகோட பேச ஆரம்பிச்சிட்டான். அசோகோட பேச ஆரம்பிச்சோம். டீ கடையில் கூட சந்திப்பு பேசிட்டு வந்துட்டான். ஒன்றும் நடக்கல. அப்புறம் என்ன பண்ணிட்டான், நம்ம கிராமத்தில் ஒரு பழக்கம் இருக்குங்க, இந்த மாதிரி மொய் வரலன்னா வந்து ஊரில் இருக்கிற தோட்டியை கூப்பிட்டு அவன்கிட்ட சொல்லி அவன்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் போயிட்டு வீட்டில் போயிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், வீட்டில் போய் கேட்டுருக்கிறான். கேட்டுட்டு அவங்க வந்து வரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி தோட்டம் போயிட்டான். இவன் வந்து வாசப்படியில் உட்காந்துறான். போற வரவங்கலாம் சொல்லிட்டு வரான். அந்த விஷயத்த என்னடா உட்காந்துக்கிறேன், என்னடா உட்காந்துக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்க தீர்ந்து போச்சுங்க. இந்த மாதிரி அசிங்கப்பட்டது இருப்பாடு. அப்புறம் போயிட்டு என்ன பண்ணுறான், தோட்டத்தாலே போயிட்டு கூட்டு வந்துட்டான். நீ ஏன்டா உட்காந்துக்கிறேன், இவன் தண்ணிக்கு போகிறான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கிராமத்துல நிறைய கிடைக்குது. கிடைச்சது பூரா அவருடைய இதெல்லாம் பூரா வாங்கிட்டு பூரா. சரிங்க. இன்னைக்கு ராமாயணம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தான். ஈரப்பேனாக்கி பெருமாளாக்கி பெரிய ஆளாக்கிட்டாங்க மாதிரி அந்த மாதிரி சின்ன விஷயம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா பெருசாகி போச்சு. இன்னைக்கு பார்த்து ராமாயணம் ஏகப்பட்ட பெரிய பெருசாக ஆகிப்போச்சுங்க. அது மாதிரி தான், அது மாதிரி ஆகிப்போச்சுங்க. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 நாவல் எழுதியிருக்கேன். ஒரு முதல் நாவல் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை காராளம் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம பக்கத்தில் கூடிய மலையில வாழக்கூடிய பழங்குடி இனத்தை பற்றி தான் நான் வந்து எழுதியிருக்கேன். நமக்கெல்லாம் தெரியாது. நாம் 1947 நாம் வந்து சுதந்திரம் வாங்கலாம். ஆனால் அந்த மலையில இருக்கிற ஜனங்களுக்கு சுதந்திரம் வரலங்கிறது யாருக்குமே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மலையில இருந்து வாழ்ந்தது 1975 தான் அவங்களுக்கு சுதந்திரம். அது வந்து அரசாங்கம் வந்து எடுத்துக்கிச்சிங்க. அந்த மக்கள்லாம் எப்படிலாம் வாழ்ந்தாங்க. அங்கெல்லாம் பெண் வழி சமூகம் எப்படி நாமெல்லாம் இன்னைக்கு வீட்டில் இருந்தால் அப்போ தான் இன்னைக்கு வந்து தலைமையில் இருக்காங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற குடும்பங்களுக்கு வந்து பெண்ணு தான் வந்து தலைமை தாங்கி நடத்துவாங்க. குடும்பத்தை நடத்துவாங்க, அவங்க பெண் தலைமை தான். பெண் தலைமை சமூகம் தான் அங்கே இருந்தது. அந்த எப்படிலாம் வாழ்ந்தாங்க, எப்படிலாம் நிலங்கள் அவங்ககிட்ட இருந்தது, எப்படிலாம் வந்து அவங்களுக்கு வந்து பொருள் எப்படி சேர்ந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இது பண்ணிட்டு, அதே மாதிரி வந்து அந்த இவங்கிறதுக்காகலாம் அங்கே இருக்கக்கூடிய வந்து ஜாகிர்தார் 5 ஜாகிர்தார் மொத்தம். அது வந்து 3 ஜாகிர்தார் எங்கேயா இருக்காங்க. அரிய கவுண்டர் ஜாகிர்தார், குடும்ப கவுண்டர் ஜாகிர்தார், சரை கவுண்டர் ஜாகிர்தார், 3 ஜாகிர்தார். யாருக்குள்ளே 258 கிராமத்தை 5 மலைக்கு சேர்த்து, இந்த மலைக்கு சேர்த்து சொல்றாங்க. ஆனால் எங்கள் மலையில் இருக்கிறவங்க 133 கிராமம், 1 ஏக்கர் 1,50,000 ஏக்கர் நிலம் அவங்களுக்கு சொந்தம். அவ்வளோ வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, இவங்க வந்து ஆற்காடு நவாபுகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்துட்டே இருக்காங்க. அவங்களாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கட்டிகிட்டே வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி நவாபுகிட்ட வந்தாங்க, அதுக்கு முன்னாடி வெள்ளையிட்ட வந்தாங்க. வெள்ளையில் போன ஒருபாடு நம்ம ஆளுகிட்ட வந்தாங்க. நம்ம ஆளுகிட்ட வந்த கூட அவங்க பணம் கட்டல. ஆனால் அவங்க வரி போட்டுருந்தாங்க. எதுக்கு வரி பார்த்தீங்கன்னா உடவை வச்சிருந்தா வரி. உடவா இருக்கு இல்லைங்களா, ஆயுதங்கள் நம்ம வீட்டில் உடவை வச்சிருந்தா வரி, மண்வெட்டி வச்சிருந்தா வரி, கடப்பாடு வச்சிருந்தா வரி, பொண்ணு கல்யாணம் பண்ணா வரி, புள்ள பொத்தா வரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாராவது முண்டச்சி இருந்தால் முண்டச்சிக்கு வரி, கல்யாணத்துக்கு வரி, எந்த போனாலும் வரி. இந்த மாதிரி எவ்வளோ வரி வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வந்து ஒரு பெரிய ஒரு நம்ம கதையில் ஒரு விஷயம் வரும். அவங்களாம் வரி வசூல் பண்ணுறதுக்கு கிராமமாக போவாங்க. போனாங்க எந்த கிராமத்துக்கு வாங்குறாங்களோ அது வந்து கட்டில் போடணும். கட்டில் போடுறதுனா நல்லா என்னென்ன உட்காருவாங்க, டான்ஸ்லாம் ஆடுவாங்க, பாட்டுக்கிட்டு போடுவாங்க. அப்புறம் தண்ணி குடிப்பாரு, சாரை எல்லாம் குடிப்பாரு. குடிச்சிட்டு போகிறது கல்யாணம். யார் கையை காட்டுறாரோ அவள் வந்து அவங்க வீட்டில் அவங்க கூட இருக்கணும். அன்னைக்கு நைட்டு அவரோட இருக்கணும். யாரும் வந்து இவருக்கு பிறந்த பிள்ளையா கூட இருக்கும். அது அந்த மாதிரி வந்து அங்கே இருக்கணும். அது மாதிரி வந்து நைட்டு வந்து அந்த மாதிரி அப்படின்னா ஒரு மரம் வந்தால் என்னுடைய கதையில் வந்து யாரும் ஒரு கொலை நடந்து போகுது. அதை வச்சு மையமாக வச்சு தான் அந்த கதையை நான் எழுதுகிறேன். 1972 தான் நம்ம சொன்ன மாதிரி 47 நம்ம சொன்னதுக்காக நமக்கு 75 தான் நமக்கு வந்து எமர்ஜென்சி ஆட்சியில் தான் நமக்கு வந்து வீடியோ காலம் பிறந்தது. அந்த இதை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். அதுக்கு பின்னாடி நம்ம வந்த பிற்பாடு அந்த எமர்ஜென்சிக்கு பிற்பாடு நம்ம வந்து வந்த பிற்பாடு நம்மளுடைய அரசருடைய ஆட்சி அங்கே வந்தது. ஆனால் அரசாங்கனுடைய ஆட்சி வந்து அவருடைய துன்பங்கள்லாம் போச்சானா இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஊராக போயிட்டு வந்து என்ன உங்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பட்டா கொடுக்குறோம்னு சொல்லி காட்டுறதுல அவங்க போய்ட்டு உங்களுக்கு என்ன நிலம் இருக்குது உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் அங்கே தான் படா மரத்துக்காருங்க, தேக்கு மரத்துக்காருங்க, இந்த மாதிரி காடுன்னு சொல்லிட்டான். அந்த ஒத்தக்கல் இருக்குல்ல, ஒத்தக்கல் தலப்பாக்கல்லுக்காருங்க அப்படின்ட்டு அங்கே காடுன்னு சொன்னோடனே காடு வந்து பாஸ் போயிடான். 20 ஏக்கர் 30 ஏக்கர் பயிரிட்டு அவங்க பூரா 20 ஏக்கர் 30 ஏக்கர் தான் பட்டா கொடுத்தான்.
பட்டாவை கொடுக்கல. அப்புறம் பிற்பாடு திருப்பி வந்து ரொம்ப வந்து போராடி வந்து திருப்பி வந்து கலைஞருடைய ஆட்சியில் வந்து திருப்பி என்ன பண்ணாங்க, அந்த டைம்ல அவருக்கு உத்தரவு போடாரு மறுசர்வே பண்ண சொல்லி திருப்பி ரீசர்வே பண்ணாங்க. ரீசர்வே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரீசர்வே பண்ணி எல்லா வேலையும் முடிக்கிற இடத்துல வந்து பாலத்துக்கு கணக்கு கொண்டு வரலாம். என்ன கேட்டீங்கன்னா நாங்கள் எல்லாம் கண்ணு போட்டோம், அவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணியாச்சு, இல்லை கண்ணு போடுங்க இருந்துட்டு போட்டியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மலை ஜனங்க இருந்துட்டு மலை ஜனங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கும், மலை ஜனங்களுக்கு தான் பாலைவனம் அப்படியா அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு போனா போயிருப்பது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல அவருடைய ஆட்சி சில காரணங்களால கலைக்கு விட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்தவங்க திருப்பி வந்து எவ்வளோ முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க, மொழி திருப்பி இது வரைக்குமே வந்து கிடைக்கல. வனத்துறை இன்னைக்கு வந்து என்ன கேட்டால் அவங்களுக்கு வந்து வனப்பட்டா கொடுக்குறாங்க, இவங்க இடத்தை எடுத்துக்கிட்டு வனப்பட்டா கொடுக்குறாங்க. வனப்பட்டாவுக்கும் நம்மளுடைய ரெவன்யூ பட்டாவுக்கு நிறைய வித்தியாசம் கேட்டீங்கன்னா வனப்பட்டா கொடுத்தாக்கா வந்து கிணறு கட்ட முடியாது, வீடு கட்ட முடியாதுங்க, மரம் வைக்கக்கூடாது. அப்போ என்ன வச்சுக்கிறது, ஒண்ணுமே இல்லாத வெறும் நிலத்துக்கு திருத்தவும் கூடாதா, எதுவுமே பண்ணக்கூடாது. களைக்கட்டால கொஞ்சம் வேணா பயிர் போடலாம், அதுக்கு தான் இது பண்ண முடியாது. அந்த மாதிரி இது மாதிரி விஷயங்களை நான் வந்து பதிவு பண்ணி தான் நான் வந்து முதல் நாவல் வந்து அதோடைய கிழக்கு மலை. அடுத்து செக் போஸ்ட் ஒரு நாவல், அதோடைய தொடர்ச்சி தான் அது. நம்மளுடைய சேர்வராய மலையில் நடந்த சில விஷயங்களை வச்சு தான் அதை எழுதியிருக்கேன். அதை மையப்படுத்தி தான் அந்த காரியம் எழுதியிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. நாச்சரைகள் அப்படின்ற சிறுகதை தொகுப்பு ஆரம்பத்துல இந்த கதையாணி வாசல் குழுவுல ஒவ்வொரு சிறுகதைகளா இதை எழுதி நான் வந்து பதிவுதான். அது என்னன்னா எனக்கு நானே நிர்ணயிச்சுக்கிட்ட ஒரு இலக்கு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சரியா மாலை 7 மணிக்கு ஒரு கதை வந்து பப்ளிஷ் பண்ணுவேன் சிறுகதை. ஒரு சில வாரங்கள்ல அந்த வாரம் 7 நாளுமே எழுதுவேன். அதை திரும்ப கரெக்ஷன் பண்ணும்போது அந்த சிறுகதை நல்லா சிறப்பாகவே வந்துருக்கும். ஒரு சில கதைகள் என்ன ஆயிடும் அப்படின்னா, சனிக்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கு எங்க பையனை வந்து என்னுடைய மகனை வந்து சேலம் டியூஷன் கூப்பிட்டு வருவேன். கூப்பிட்டு வந்து அவனை டியூஷன்ல விட்டுட்டா நைட்டு 8:30 மணிக்கு அவனை வந்து டியூஷன் முடியும். அந்த 8:30 மணி வரைக்கும் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. அந்த மாவட்ட மையமாகவும் போவேன், படிப்பேன். அங்கேயும் அந்த நேரத்துக்கு அப்புறம் வெளியே போப்பா 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்றேன் சார் கிளம்பும் சார் விட்டுருவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா நேராக அந்த சேலம் ஆர்ட்ஸ் காலேஜுக்குள்ள போயிடுவேன். நான் படிச்ச அதே ஆங்கில துறைக்கு முன்னாடி நல்லா மனது படுத்துவேன். படுத்துட்டு அந்த 3:30 மணிலேருந்து அந்த 8:30 மணிக்குள்ள ஒரு கதை எழுதுவேன். எழுதி கரெக்டா அந்த 8:30 மணிக்குள்ள அந்த கதையை வந்து போஸ்ட் போட்டுருவேன். அந்த கதைகள்ல ஒரு சில தொய்வுகள் இருக்கும், அது எனக்கே நல்லா தெரியும். அந்த வாரம் முழுசும் எழுதுனேன், அந்த கதை ஒரு மாதிரி இருக்கும். அந்த குறுகிய நேரத்துல அந்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த நேரத்துக்குள்ள எழுதக்கூடிய கதைகள்ல ஒரு சில தெளிவுகள் இருக்கும். அதே மாதிரி என்னன்னா, சேலத்துல புத்தக திருவிழா வந்து ஆரம்பிக்க போறாங்க. அத வந்து புத்தகங்கள் வெளியிடுறவங்க புத்தகங்கள் வந்து வெளியிடலாம் அப்படின்னு என்னைக்கு சொல்றாங்கன்னா, புதன்கிழமை வந்து அந்த புத்தக திருவிழா ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வாரம் வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ எனக்கு வந்து தகவல் வருது. அந்த இடைப்பட்ட காலம் தான் அந்த வெள்ளிக்கிழமையில வந்து அந்த புதன்கிழமை வரைக்கும். புதன்கிழமை வச்சுட்டேன், அதாவது செவ்வாய்க்கிழமை தான். அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமைக்குள்ளார எங்கிட்ட இருக்கக்கூடிய கதைகளை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமா வெளியிடணும் அப்படின்றது என்னோட ஆசை. எனக்கு தெரியும் இது வந்து ஒரு வெள்ளோட்டம் தான், இது வந்து அவ்வளவு நானே ஒத்துப்பேன், இது வந்து அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்காது. ஒரு சில கதைகள் நேர்த்தியாவே இருக்கும். அதாவது நான் கிட்டத்தட்ட 20-25 வருஷமாவே என்னுடைய பொழுதுபோக்கு வாசிப்பு தான். நான் வாசித்த வரைக்கும் உலக இலக்கியம், நான் படிச்சது ஆங்கில இலக்கியம், முனைவர் பட்டம் பெற்றிருக்கேன், அங்க படிச்சது. அதே மாதிரி தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களையும் ஒரு 20-30% நான் படிச்சிருக்கேன். தி ஜானகிராமன்ல இருந்து, ராஜநாராயணன்ல இருந்து, சுந்தர ராமசாமியில இருந்து, ஜெயமோகன்ல இருந்து, எஸ் ராமகிருஷ்ணன்ல இருந்து, கல்கியில இருந்து இப்படி எல்லாரையுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 30% நான் வந்து படிச்சிருப்பேன் அப்படின்றது என்னுடைய ஒரு யூகம், என்னுடைய ஒரு நம்பிக்கை. அப்படி 20-25 வருஷமா படிச்ச விஷயங்களை என்னுடைய இலக்கிய தரம் அப்படின்னு எனக்கு ஒண்ணு இருக்கு. நான் எல்லாத்தையுமே வந்து தரமானதுமா எடுத்துக்க மாட்டேன். என்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமான இலக்கிய தரம் அப்படின்னு நான் எதை நினைச்சேனோ அந்த பார்டர்ல தான், அந்த லைன் வரைக்கும் தான் நான் எழுதிருக்கேன். ஓரளவுக்கு நேர்த்தியாகவே தரமானதாகவே இருக்கும். இப்ப நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது ஒரு நாவல். அந்த நாவலே பாத்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இன்னைக்கு, அதாவது 1924 ஆரம்பிச்சு
2024 முடிகிற மாதிரி ஒரு நாவல் கிட்டத்தட்ட ஒரு 80% முடிஞ்சிருச்சு. ஒரு 23 அத்தியாயம் வந்துருச்சு. இன்னும் ஒரு 10-15 அத்தியாயம். அதுவும் என்னன்னா இந்த புத்தக திருவிழாவில் வெளியிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஐயா ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதாவது இலக்கு நிர்ணயிச்சுக்கிட்டு இந்த நேரத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு இலக்கு நிர்ணயிச்சுக்கிட்டு எழுதாதீங்க அப்படின்னு ஐயா தொலைபேசியில பேசும்போது என்கிட்ட வலியுறுத்துவார். திரும்ப என்கிட்ட சொல்லுவார், சிவகிரி நீங்க வந்து எழுதிட்டா தூக்கி போட்டுருங்க, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு படிங்க, ஒரு மாசம் கழிச்சு படிங்க, மறுபடியும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு செலினா ஐயா திரும்ப எங்களுக்கு சொல்லிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி இதை நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2வது இந்த நாவல் முயற்சியில கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். என்னுடைய சிறுகதை வந்து அருமையா வந்து அவசனாரு அண்ணன் கோபால்ராஜ் அண்ணா வந்து எனக்கு நேரடியா நான் வந்து எனக்கு கேட்கணும்னே ஆசை. புத்தகத்தை வந்து எப்படின்னா இருக்குது அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. நான் இது நிறைவேறல. இதன் மூலமா அதை வந்து நான் வந்து நிறைவேறிக்கணும்னு நான் நினைப்பேன். அவர்கிட்ட ஒரு புத்தகத்தை கொடுத்து இது எப்படின்னா இருக்குது குப்பை அப்படின்னு சொன்னாலும் எனக்கு மகிழ்ச்சி தான். நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எனக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா ஒரு தரமான ஒரு இலக்கிய வாசகர். அவர்கிட்ட வந்து அவர் பேசுறது எல்லாமே எனக்கு ஒரு மாய உலகத்துல உட்காந்துருந்த மாதிரி தான் இருந்து. சிவகிரி நல்லா இருக்காப்ல, சிவகிரி நல்லா பண்ணிருக்காப்ல, இந்த கதை கொஞ்சம் நேர்த்தியா பண்ணிருக்காப்ல, இப்படி எல்லாம் சொல்லும் போது எனக்கு என்னமோ மேல வந்து என்னமோ போட்ட மாதிரி இருந்தது. உண்மையிலேயே நான் வந்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தடுத்த படைப்புகள்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய கலத்தை கொடுக்க முயற்சிப்பேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் வணக்கம். இதுதான் நான் முதல் முறையா கலையாடி இலக்கிய வட்ட கூட்டத்திற்காக முதல் முறையா இப்போதான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு முறை கூட நான் இந்த நிகழ்வை வந்து கலந்துக்கிட்டது கிடையாது. இப்போ இந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா 4 நூல்கள் பற்றிய அறிமுக விழாவில் என்னுடைய நூலையும் தேர்வு செய்து அதுக்கான ஒரு அறிமுக விழாவா வச்சதுக்கு முதல்ல நான் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இங்கே பார்க்கிற முகம் அனைத்துமே எனக்கு புதிதுதான். நான் எப்படி ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு முறை எழுதும்போது அதில் உள்ள கதாபாத்திரங்களை புதுசா நான் பார்க்கறனோ அதே மாதிரிதான் இங்க பார்க்கிற முகங்கள் அனைத்துமே புதியதான். ஆனா இன்னைக்கு நான் இங்க எழுதுறதுக்கு ஒரு கதையை என்னால தேட முடியல. என்னோட குழந்தையோடயே என்னோட நேரத்தை போக்குறதுனால என்னால மற்ற விஷயங்கள்ல வந்து என்னால கவனம் செலுத்த முடியல. இந்த இடத்துல அமர்ந்து மற்றவர்கள் பேசுற அறிஞர்கள் பேசுற வார்த்தைகள் எதையுமே வந்து என்னால காது கொடுத்து கேட்க முடியல. அந்த மாதிரி குழந்தை இருக்கிறது காரணத்துக்காக அதனால நம்ம மன்னிச்சுக்கணும். இங்க இருந்து இந்த உரைகளை கேட்கல அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. இந்த குடம்பி கதை வந்து பாத்தீங்கன்னா 24 கதைகள் அடங்கிய தொகுப்பு. இதுக்கு முன்னாடி சவுக்காரம் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு போட்டிருக்கேன். இந்த குடம்பியை விட அது நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து அது என்னுடைய முதல் தொகுப்பு தான். இருந்தாலும் வந்து எனக்கும் சரி என்னுடைய நண்பர்களுக்கும் சரி சவுக்காரத்தை விட இது குறைவா தான் இருக்கு அப்படின்ற சொல்ற அளவுக்கு தான் வந்து நான் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே விஷயங்கள் திரும்ப திரும்ப அதே சொல்ற மாதிரியும் அதே ஒரு வட்டத்துக்குள்ள ஓடுற மாதிரியும் அந்த இந்த குழந்தை தொகுப்பை வந்து நான் எழுதி கொடுத்துருக்கேன். ஆனா வந்து நான் எழுதின வர ஓரளவுக்கு வாசிக்க கூடியதாகவும் இல்லை வாசிப்புக்கு ரொம்ப சலிப்பு தட்டாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அது வந்து இங்க வந்திருக்கக்கூடிய வாசிப்பாளர்கள் வாசிப்பு ஆர்வம் உடையவர்கள் படிச்சுட்டு அதற்கான கருத்து வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இங்க இருக்கிற ஆளுமைகள் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. யாரையும் நான் கொடுத்து எனக்கு நீங்க ஒரு மதிப்புரை கொடுத்துன்னு கேட்கிற அளவுக்கு எனக்கு யாரையும் அறிமுகம் இல்லாததுனால நான் எல்லாருக்கும் இந்த இடத்துல உங்க கருத்தையும் பதிவு செய்து கொண்டேன். இந்த குடம்பில வந்து ஒரு குறை இருக்கு. அது எப்படின்னா வெறும் திருநங்கைகள் கதையா ஒரு மாதிரி கதை தொடர்ந்து வச்சிருக்கோம். அது வாசகர்களே சொன்னாங்க அது வந்து ஒரு தனி தொகுப்பா போட்டிருந்தா இந்த நூல் வந்து சிறந்ததா இருக்கும். ஏன்னா மற்ற கதைகளோட வந்து இது பிணையும் போது அதிக அளவுல இதை எழுதியிருக்கும் போது அந்த தனித்துவமை எடுத்து காட்டுறதுல குறைவுபடுது அப்படின்னு சொல்லி வாசகர்களுடைய கருத்து வந்து அதையும் நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அதுதான் உண்மை. இப்போ இதுல ஒரு 6 கதை வந்து ஒரு 30-40 பக்கம் வரும் அந்த
திருநங்கை கதைகளே. அதை வந்து நான் ஒரு தனி தொகுப்பாக ஒரு 100 பக்கங்களுக்கு போட்டிருந்தேன். அது வந்து ஒரு சிறந்த தொகுப்பாக பேசப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் சொல்வது மாதிரி எனக்கும் தோணியிருக்கு. அது வந்து புத்தகம் போட்ட பிறகுதான் நமக்கான சரியான வழி நடத்துதல் இல்லாத காரணத்தினால நம்ம அவசரப்பட்டு ஒவ்வொரு விஷயமும் செய்யும்போது இது மாதிரியான சிறிய தவறுகள் ஏற்படும். அந்த தவறுகளையும் இனிமே மாற்றிக்கிறேன். நண்பர்கள் சொன்னாங்க ஒவ்வொரு இதுவுமே படித்து எழுதி முடிச்சப்பறம் அதை வந்து திரும்ப திரும்ப வாசித்து நாமே பார்க்கணும். அதில் இருக்கக்கூடிய தவறுகளோ அல்லது வந்து அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எதையுமே நம்மளால மாற்றம் செய்ய முடியும். நம்ம எழுதின உடனே அதை வந்து புத்தகமாக போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கான எந்த பயனும் அதில் இல்லாமல் போயிடும். நம்ம ஒரு விஷயத்தை வந்து மெருகேற்றி சாதாரணமாக இந்த மேசையை வந்து நம்ம அப்படியே செய்யாமல் இது மேலே வண்ணம் பூசி எப்படி மெருகேற்றி ஒரு அழகாக கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து நம்ம அழகாக கொடுக்கணும் அப்படிங்கிறது வாசகர்கள் சொன்ன கருத்துல இருந்து தான் நான் தெரிஞ்சுட்டேன். ஏன்னா நான் எந்த கதைகளுமே என்ன பண்ணிட்டேன், ரீஎடிட் படித்து திரும்ப அதில் வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே போட்டுட்டேன் புத்தகமாக. அதனால சில பல குறைகள் இருக்கலாம். ஆனால் இந்த கதைகள் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமாகவோ இல்லது சலிப்பு தட்டாமலோ இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்காக நீங்கள் படிச்சுட்டு எனக்கு எல்லாருக்கும் கருத்து சொல்லுங்கள். இந்த நூலை வந்து எனக்கு சிறப்பாக இந்த இடத்துல வந்து நிறைகளை சொல்லி வாசித்து அதற்கான சிறந்த அறிமுக உரையை கொடுத்த வினோதினி அவர்களுக்கு என்னுடைய பேரன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கதையொலி இலக்கிய வட்டத்தோட நிறுவனர் நடராசன் அண்ணன் அவர்களுக்கும் மற்ற யாரையுமே எனக்கு தெரியனால அது மற்ற எல்லாருக்கும் என்னோட பேரன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இலக்கிய உறவு எனக்கு தொடர்ந்து வரும். நன்றி. தற்பொழுது அனைத்து கருத்துரை வழங்கும் வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய அழைப்பாளர்களுக்கு ஒரு சிறு வேண்டுகோள், இந்த பெரு வேண்டுகோளாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இருப்பது சரியாக இன்னும் 15 நிமிடம். இருப்பவர்கள் 14 பேர். சூப்பர். நீங்கள் உங்களுடைய நேரத்தை மணிவண்ணன் மாதிரி நன்றி வணக்கம் என்று சொல்லினால் கூட அது எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய நிறைகுறைகளை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் சொல்லலாம். ஆனால் வாய்ப்பு வழங்கப்படும். முதலாவது கருத்துரையோடு வாழ்த்துறையும் சேர்ந்து கருத்துரை முதல்வராக வாழ்த்துறை வழங்க வெளியூரிலிருந்து வந்திருக்கூடிய குளத்தூர் கவிஞர் கோவிந்தன் அவர்கள். தலைமை உள்ளிட்ட தமிழ் சான்றோர்களே, அன்னையன அன்பு கொண்டு தந்தையன அறிவு கொண்டு இரவு பகல் இடைவிடாமல் சமுதாய நலனுக்கு வித்திடும் விதையாகி இருள் விலகும் தீபமாகி மாறுதலுக்கு மருந்தாக மாற்றத்திற்கு விருந்தாக மக்கள் எழுச்சிக்கு கரும்பாக மறுமலர்ச்சிக்கு அரும்பாக மண்ணுலகின் மாற்றத்தின் புதுமையையும் புரட்சியையும் புத்தாக்கம் செய்து அறிவு புரட்சிக்கு அடித்தளமாகும் எழுத்தாளர் பெருமக்களே, இங்கே குழுமி இருக்கும் ஆர்வர்களே, சான்றோர்களே, அருமை படைப்பாளர்களே, தமிழ் படிப்பாளர்களே, வண்ண உலகை வடிவமைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு என்ற பாத்திரம் எடுத்து அறிவு என்ற தண்ணீர் ஊற்றி பண்பு என்ற சந்தனம் கலந்து பாசம் என்ற கையால் கரைத்து வார்த்தை என்ற விரலால் திலகமிட்டு உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி என் மனம் கனிந்த கரம் குவிந்த சிரம் தாழ்ந்த இதய வணக்கத்தை எளிதாக தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி, இணையற்ற இன்பம். நாம் இப்பொழுது ஒரு இதமான இனிமையான பழமையான மலையின் அழகை ரசிக்க போகிறோம். பாருங்கள் தமிழ் சொந்தங்களே, அடியேனின் செந்தமிழ் வார்த்தைகளுக்கு சிந்திக்க சிறிது நேரம் செவி கொடுங்கள். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எனது செங்காட்டு சிந்தனையின் செந்தமிழ் வணக்கம். வானமகள் கண் சிமிட்டுகிறார், வாரிக்கொண்டு வருகிறது ஆழ்கடலின் தண்ணீரை மேகமாக சுமந்து மின்னல் இடியோடு மலையரசன் தலை மீது மழை மாறி பொழிகிறாள் கார்மேகத்தாய்.
மழை குளிர்கிறது, அருவி ஆனந்தம் பாடுகிறது, ஆறு பெருக்கெடுக்கிறது, வண்டல் சேர்க்கிறது, வயல் விளைகிறது, வளர்மேன் துள்ளுகிறது, மரம் செடி கொடி வளர்கிறது, மலர் மலர்கிறது, மனம் தருகிறது, வண்டுகளின் ரீங்காரம், வண்ணத்து பூச்சிகளின் எழில் ஓவியம், மிருகங்கள் நடமாட்டம், மீண்டும் மீண்டும் மலையில் விலங்குகள் வாழ்விடம், ஆனந்தம் ஆனந்தம், குயில் கூவுகிறது, மயில் ஆடுகிறது, கரடி கத்துகிறது, பறவைகளின் ஓசைகள், மந்திகளின் பாஷைகள், யானைகளின் பிளிரல்கள், மான்களின் குள்ளல்கள், இப்படி பரப்பன நடப்பன ஊர்வன ஓடுவன தாவுவன, இப்படி எண்ணிக்கை எல்லாம் உயிர்களின் பிறப்பிடம் வாழ்விடம் மலைதான், மலை சார்ந்த காடுகள் தான். இருள் விலகி வெளிச்சம் தரும் உதய சூரியனின் முகம் பார்த்து ஒவ்வொரு நாளும் பஞ்சமில்லா வாழ்வு வாழ்ந்து பௌர்ணமி வெளிச்சத்தில் பண்பாடு போற்றி பாட்டுடை தலைவனாக நாட்டுடை வான் நட்சத்திரங்களோடு உறவாடி உயிர் வாழ்ந்து வெயிலையும் இருட்டையும் இடியையும் மின்னலையும் மழையையும் காற்றையும் புயலையும் தன்னை தாக்க வரும் விலங்குகளோடும் தனக்கென்று ஒரு பூமி, தனக்கென்று ஒரு மலை சாமி, தனக்கான இயற்கை விவசாயம், தனக்கான இயற்கை வைத்தியம், முக்கணிகளை சுவைத்து மூங்கில் பல்லக்கில் பவனி வந்து இயற்கையை காத்து இயற்கையோடு வாழ்ந்து இயற்கையை சுவாசித்து இனிய வாழ்வு இன்ப வாழ்வு வாழ்ந்து தேனும் திரைமாவும் உண்டு கிழங்கு வகைகளை ருசி பார்த்து மகத்தான வாழ்வு என காத்தவன் தின்றது போக, கண்டவன் தின்றது போக, கல்வன் தின்றது போக, பறவைகள் தின்றது போக, விலங்குகள் மேய்ந்தது போக, எனக்கும் கொஞ்சம் விளையணும் சாமி என் உயர்வான தத்துவமாய் வீரனாக விதை விதைத்து சூரனாக பாதுகாத்து வீரனாக அறுவடை செய்து உலகம் போற்றும் உன்னத தமிழனாக கிழக்கு தொடர்ச்சி மலையில் வாழ்ந்த பரம்பரை என்று வரலாறு வாழ்த்துகின்ற வாழ்க்கையை வாழ்ந்து தன் இடம் யார் என்று தென்னக வரலாறு போற்றி திராவிடத்தின் புகழ் பார்த்தும் வீரத்தின் விவேகத்தின் அறிவின் ஆற்றலின் ஒற்றுமையின் மலைவாழ் மாந்து போற்றும் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையின் தாராள வம்சம் எனும் புத்தகம் ஒரு முறை படித்து பாருங்கள். உங்கள் மனம் அந்த மலைமுகட்டினை முத்தமிடும். மலையின் பசுமை உங்கள் கண்களில் ஒட்டிக் கொள்ளும். மலையின் பனிச்சாரல் உங்கள் இதயத்தை ஏதோ பாட வைக்கும். மலை மக்களின் துயரங்கள் துன்பங்கள் உங்கள் இதயத்தை ரணமாக்கும். ஆகா, இந்த வானத்தில் இத்தனை சிந்தனை சிதறல்களா? எண்ண முடியவில்லையே அவர் மணவாளின் வண்ண நட்சத்திரங்களின் அழகிய காட்சிகளை. இந்த மலையில் இவ்வளவு பெருமைகளா? இந்த மலையில் இவ்வளவு சிறுமைகளா? இதுவரையில் நான் கண்டதில்லையே இந்த அழகிய மலையின் அபூர்வ ரசனையை நமக்கு தந்தது யார்? டாக்டர் நெடுஞ்செழியன் அவர்கள். இவரின் கைவண்ணத்தில் சிந்தனை ஊற்றாக சிறகடிக்கும் பாட்டாக கருத்து காவியமாக எழுத்து ஓவியமாக ஈடு இணையற்ற கிழக்கு தொடர்ச்சி மலை காராள வம்சம் எனும் இதன் தொடராக செக் போஸ்ட் எனும் புத்தகம் தந்துள்ளார். இவ்விரு புத்தகங்களையும் படிப்போம், ரசிப்போம், பரவசப்படுவோம், பாராட்டுவோம். இந்த மனித இனத்தின் அவல நிலையை அறிந்து தெரிந்து மலை மக்களின் பாசத்தின் நேசத்தின் அன்பின் நேர்களை விடுதுகளை இலைகளை கிளைகளை மலர்களை காய்களை கனிகளை மண்மனம் மாறாமல் நாம் அறிந்து உலகாங்கிதம் அடைவோம். மலை மக்களின் துன்பங்களையும் துயரங்களையும் வேதனை கடல்களையும் விழுப்புண்களையும் மாறாத வடுக்களையும் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இணைக்கும் இன்னல்களையும் சுரண்டும் அரசியலையும் வேதனையும் கேட்கும் சரியாக வெறும் உயிராய் பசி பட்டினியாய் பரிதவிக்கும் மக்களின் உண்மையை உலகிற்கு எடுத்து சொல்லும் புரட்சி புத்தகம் இது, எழுச்சி புத்தகம் இது. இவர் மேலும் பல புத்தகம் வெளியிடுவார் என வாழ்க்கை அன்பு கைக்குருவி, அன்பு வசந்தன், அன்பு நிழலி அனைத்து எழுத்தாளர்களும் அகிலம் போற்றும் அரிய கருப்பங்களோடு உலகம் வாழ்க்கும் உன்னத உண்மையோடு மக்கள் கொண்டாடும் எல்லோரும் ஓர் நிலை, எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் அடைவோம் உயர்நிலை எனும் மனிதகுல மேம்பாட்டுக்காக உங்கள் கை எழுதுகோள் சுதந்திர காற்றாக சுற்றி வரும் சூறாவளியாக எதிரிடும் வாளாக இருள் அகற்றும் விடி வெளிச்சமாக வீரநீர பாட்டாக புரட்சி வெளிக்கட்டும்